ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண பார்த்துங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் எந்த பண்ணி பார்க்க போகிறோமா, ஸ்னாப்சீட் ஃபோட்டோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக உங்கள் ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் மட்டும் தான் காட்டும். ஸ்டைல்ஸ்லேருந்து டூல்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. டூல்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடு என்ன பண்ணுறீங்கன்னா ஹீலிங் கொடுத்துக்கோங்க. ஏன்டா இப்போ ஹீலிங் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் எப்போ பார்த்தாலும் வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் இருக்கிறதே பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா பாதி ஃபோனில் இருக்கும். இதை தான் ஒரு கடுப்பான விஷயம் நினைப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் ப்ரஷ் வச்சு ஒரு மேலே ஒரு கோடு போடுங்க. அப்புறம் இந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுறது இந்த இடத்துல போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண் இருக்கும். இந்த மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸை ஃபுல்லாக இந்த இடத்துல எடுத்து விட்டுருங்க. செடியை ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நமக்கு ஹீலிங் ஆப்ஷன் தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா செலக்டிவ்க்கு போய்க்கலாம். செலக்டிவில் போய்ட்டு க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் க்ரீனை செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் அடிச்சாலே உங்கள் ஃபோட்டோவில் இருக்க கலர் எல்லாமே ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஒரு காமெண்ட் இருக்குது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 80 இல்லை 75 பிடிச்சிங்க. சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணாலே மேலே வந்து காட்டும் கட், காப்பி, டெலீட், ரீடச் இப்படி காட்டும். நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண பட்டனை கிளிக் பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல தொட்டாலும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறது காட்டும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் மாதிரி காட்டுது. இதை கிளிக் பண்ணணும், இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் ஓவராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம பிரைட்னஸ் கம்மி பண்ணணும். இங்கேயும் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எப்பயுமே டிக் கொடுத்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்போ டிக் கொடுத்தா நீங்கள் இன்னும் செலக்டிவ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் டச் பண்ண இன்னொரு இதாக ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனு போய்க்கலாம். ஸ்கின் டோன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்கோ, அதாவது உங்கள் ஹியூமன் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோட கலர் எப்படி மாறின்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட கலர் இன்க்ரீஸ், இது என்னோடய ஃபோட்டோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த போஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சமாக கரெக்டாக அந்த போஸ்ட் மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தெரியும் முதல்ல. இப்போ அடுத்து ஒன்று போகணும் மேகம். நீங்கள் எப்பயுமே எல்லா எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேகத்துக்கு போகணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக அந்த செவரை தொடாமல் மட்டும் வச்சுக்கோங்க. செவரை தொட்டுச்சுன்னா பிக்சர் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை ஒரு 23 வச்சுட்டு கான்ட்ராஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்புறம் சேச்சுரேஷன் பிறகு ஸ்ட்ரக்சர் போய்ட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க ஸ்ட்ரக்சரை. இப்போ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேகத்தோட கலர் வந்துடும். இப்போது இதை காப்பி பண்ணி இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மினிமம் ஒயிட்டில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மேகம் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட் ஏற்றுங்க. பிரைட்னஸை கொஞ்சம் ஏற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாதிரியே தான் பிரைட்னஸை கொஞ்சம் ஏற்றிட்டு கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரியும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹீலிங்ன்ற ஆப்ஷன் பற்றி சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பிக்சார்ட் ஆப்பில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சார்ட் ஆப்பில் வந்துட்டோம். பிக்சார்ட் ஆப்பில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணினாலே இந்த இடத்துல பார்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். பார்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் இருக்குல்ல இது வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் வந்து மினிமம் ஃபுல்லாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம், எப்படி போஸ்ட் பண்ணி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 20 தான் மினிமம் வச்சுப்பேன். 20ல் வச்சிங்கன்னா ஃபோட்டோட கலர் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை நேற்று தான் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 104 சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் கரண்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் க்ரோ ஆகும். And in the video, like, share, and comment. It's Tata. Bye bye. See you.